எல்லாருக்கும் நமஸ்காரா. இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷலானது. ஆமாம், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட ஹோம் டவுனுக்கு வந்திருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஆமாம், ஆக்சுவலி என்னோட ஒரு வேண்டுதல் இருந்துச்சு என்னோட ஊரில். இந்த கோயிலில் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது எனக்கு நிறைவேற இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு இங்கே வந்துட்டு அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கும், அப்புறம் நாளைக்கு மார்னிங்கும் ஒரு ஆஃப் டே அந்த பூஜை இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான பூஜை. நீங்க ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாளைக்கு நீங்க என் கூட அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டை நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. எனக்கு கண்டிப்பா ஒரு 100% ஷுவரா இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா நான் இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கேன்ல, இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அந்த தெய்வம் இருக்காங்கல்ல, அந்த அவங்களோட கர்ப்பகுடி, நான் பூஜை குடி இங்கே தான் இருக்குது. நான் இங்கே கோயிலுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம்னு. அப்போ நான் வேண்டியிருந்தேன், எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, நான் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு என்னோட பிளேஸ்க்கே வந்துட்டு நான் பூஜை பண்ணுறேன்னு. ஸோ அதுக்காக தான் நான் கோயிலுக்கே வந்துட்டு அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மன திருப்தியாக இருக்குங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. நான் இன்னைக்கு இங்கே வந்தது, கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சிருக்கேன். ஸ்டே டியூன். ஈஸ்வரர் கோயில், மல்லிகார்ஜுன கோயில். ஃபஸ்ட்டு இங்கே இப்போது சாமி கும்பிட்டுட்டு இங்கே பூஜை பண்ணிட்டு, இதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல அங்கே தெய்வமோட கோயில் இருக்குன்னு, அங்கே போகணும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுப்பாங்களா, இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க, அது எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போகணும். இது ரொம்ப ரொம்ப பழைய கோயில், ஒரு 700 இயர்ஸ் பழையான டெம்பிள். இது உள்ள பாருங்க, அழகா இருக்கு. வாங்க போகலாம். இதுதான் நான் சொன்னேன்ல தெய்வம்னா பாஷணமூர்த்தி, அவங்க பேர். இவங்களுக்கு தான் நான் நாளைக்கு பூஜை பண்ண போகிறேன். ஆனால் இது மெயின், இது கர்ப்பகுடி. ஆனால் நாளைக்கு அந்த பூஜை இருக்கிறது இங்கேருந்து தள்ளி ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் இதுதான் மெயின். இது இப்போ ஓப்பன் பண்ணலை. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அவங்க பேர் சொன்னாலே ஒரு மாதிரி பாருங்க பயமாகுது. அவ்வளோ அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். இதுதான் பாஷணமூர்த்தி பேர். இது எப்பவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான் இருக்கும். பூஜை இருக்கும்போது மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவாங்க பிரதட்சணை வரலாம். அழகா இருக்குல்ல கோயில். ஆக்சுவலி பாருங்க இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் நல்லா இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ஸ்வெட் ஆகுதுங்க, ஏன்னா இது கோஸ்டல் ஏரியாவில். ஸோ அப்படியே ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெதர். இங்கே ரப்பர் ட்ரீ எல்லாம் இங்கே நிறைய இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப நமக்கு என்ன வேர்க்கும், ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்ரீ மல்லிகார்ஜுன கோயில், சிவன் கோயில். ஆக்சுவலி அது நான் சொன்னேன்ல, அது பேக் டோரு, இதுதான் மெயின் சைடு டோர். இப்போ இப்படி போகணும் போல. வாங்க. லேடிஸ் இதுக்குள்ள போகக்கூடாது. நாளைக்கு நான் பூஜைன்னு சொன்னேன்ல, கோலான்னு சொல்லுவாங்க இங்கே கர்நாடகத்துல. பாஷணமூர்த்தி கோலான்னு சொல்லுவாங்க. பிரசாதம் கஞ்சி சட்னி
அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, லேடிஸ் இந்த கேட் இருக்குல்ல, இதுக்கு வெளியே தான் இருக்கணும், அங்கே உள்ளே போகக்கூடாது. நாளைக்கு பூஜை இருக்கிறது அந்த பூத்த கோலம்னு சொல்லுவோம், பாஷணமூர்த்தி பூத்த கோலம், அது இதுக்குள்ளேதான் நடக்கும். அப்போல்லாம் நாங்க எல்லாம் லேடிஸ்ல இங்கேதான் நிக்கணும், இங்கேதான் நம்ம பார்க்கணும், அங்கே உள்ளே போகக்கூடாது. ஸோ அதுக்குதான் நான் இங்கே நின்று இருக்கேன். இன்னைக்கு இதுதான் எங்களுக்கு சாப்பாடு, பிரசாதம். ரொம்ப சூடா இருக்கு, இப்பதான் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப சூடா இருக்கு. என் அக்கா பையன் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தமிழ் புரியாது. அதான் கேட்டு இருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிக்கின்னு சொல்லிட்டு இருக்கான். குழந்தை எல்லாம் போகலாம், பெண் குழந்தை எல்லாம் இருக்குல்ல பாப்பா, அது உள்ளே போகலாம். அது இப்போ உள்ளேதான் போயிருக்காங்க. என்ன தெரியுமா, இது கஞ்சி சட்னி ஆனாலும் இந்த பிரசாதம் இருக்குல்ல, இது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ரொம்ப வேணும், ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம், அதுக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு மார்னிங் 6 o'clock தான் இங்க எல்லாம் வந்துடுவோம். 6 o'clock எல்லாம் பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப்டர்நூன் சாப்பாடு இங்கதான் இருக்கும். சிக்கன் கோழி இங்க பலி கொடுக்கணும் நாளைக்கு பூஜைக்கு. சிக்கன் எல்லாம் இங்க, அது நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி இங்க பலி கொடுத்துட்டு இங்கதான் அவங்களும் சமையலெல்லாம் செய்வாங்க. செஞ்சுட்டு அங்கே கடவுளுக்கு அது நைவேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே சாப்பாடு நம்ம சாப்பிடுறது. நீங்க எல்லாம் ஷாக்கிங்ல இருப்பீங்க, என்ன இங்க நான்வெஜ் எல்லாம் பண்றாங்களான்னு. இப்போ அந்த கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்கே நான்வெஜ் பண்ண மாட்டாங்க, பியூர் அது வெஜ். இங்க மட்டும் நான்வெஜ் தான். இங்க அவங்களுக்கு பலி கொடுக்கணும், சிக்கன் எல்லாம், கோழி நாட்டுக்கோழி அது பலி கொடுக்கணும். அப்புறமா நான்வெஜ் இங்கே சமைப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவுதான், எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் நல்லா. இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற பூஜைக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட. நாளைக்கு ஒரு 6 o'clock பொப்பா அப்புறம் என்னோட பாவா வருவாங்க. சிக்கன் இங்கே கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழின்னு சொன்னால, அது இங்கே எடுத்துட்டு வந்துட்டு அது பலி கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறமா நாங்கள் எல்லாம் ஒரு 9:30 வரணும். 10 o'clock எல்லாம் பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். இன்னைக்கு இவ்வளோதான். இன்னைக்கு இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வருது. நாளைக்கு பார்க்கலாமா? சரி. ಸಂತೋಷವಾಗಿ ಅನಾದಿಕಾಲದ ಪುಣ್ಯದ ಕ್ಷೇತ್ರಗಳು ಕಲಾಕಟಾಕ್ಷರನ್ನು ಏನು ಬರ್ತಕ್ಕಂಥ ಮತ್ತಾರ ಮಾಡುವಂತೆ ದೀರ್ಘಕಾಲ ಕೂಡ ಐತೆ. ಸರ್ವ ಸಂಸಾರ ದೈವ ಕಲ್ಪನೆಗೆ ಮುಹೂರ್ತದ ಕಡೆಗೆ ಗುಬ್ಬ್ಯಾವಣಪೆ ಸಾನಂತ ಕೂಡ ಸುತ್ತದ ಮಾಡಿರಲ್ಲ ದೈವಕಾಲ ಕೂಡ ಗುಬ್ಬ್ಯಾವಣಪೆ
இப்போ இங்க பூஜை ஆனது பாத்தீங்கல்ல, இது கல்குடா அவங்களோடது. இப்போ அந்த கோலம் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறமா நமக்கு நான் வேண்டுதல் வச்சிருந்தேன்ல பாஷணமூர்த்தி கோலம், அது ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க, எல்லா லேடிஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். உள்ளே யாரும் போகக்கூடாது. அதுக்கு தான் அந்த தர்ஷனம் இங்கே இருந்து நம்ம தர்ஷனம் வந்து என்ன சொல்றது, இங்கேருந்து அங்கே தெய்வவை பார்க்குறோம் நாங்கள். பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற அது ரூல் என்னன்னா, அங்கே உள்ளே போகக்கூடாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மார்னிங் வந்துட்டு அந்த கோழி சொன்னேன்ல நேற்று நான் உங்களுக்கு, அது இங்கே பலி அது கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பூஜை இருக்குது. இன்னும் அடுத்த ஒரு பூஜை ஆகணும். எங்களோட கல்ச்சர் பார்க்க போகிறீங்க. இந்த மேங்களூரோட கல்ச்சர் இப்போ என்னன்னு பார்க்க போகிறீங்க. பார்த்து எப்படி இருக்குது என்னன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், சரியா? என் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப இங்கே கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. பாருங்க, அவ எவ்வளோ ஸ்வெட் தொடிச்சாலும் அப்படியே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கா. அழகாக வந்திருந்த வீட்டில் இருந்து வரும்போது பொட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ பாருங்க எப்படி இருக்கான்னு. என்னோட பாப்பா ரொம்ப பெரிய பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு, எனக்கு வர முடியல. நான் அப்புறம் அக்காவோட பாப்பாவும் அவ்வளோதான், 2 பேருக்கும் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம் போங்க, நான் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஏதாவது அவங்களுக்கு டஃப்பாக இருந்தால் வந்து எங்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க அவங்க 2 பேரும். பாவம், மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது இயர்லி இந்த மந்தில் மட்டும்தான் இங்கே கோயிலில் பூஜை ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த டைம் முன்னாடியே நான் பிளாக் பண்ணதுனால எதுவுமே மிஸ் பண்ணவும் முடியாது. இது விட்டால் நெக்ஸ்ட் இயரும் சேம் அவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் டைமில் தான் வரும். இன்னும் டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வேறு எந்த ஆப்ஷன் இல்லாமல் நான் இன்னைக்கு பூஜை வச்சுருக்கேன். அவளுக்கு ஏதாவது சொல்லிட்டு வெளியே ஏதாவது கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட் எல்லாம் கொடுத்துட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிடுவாங்க. இது இப்போது பாருங்க, இது மஞ்சள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே தெய்வம் கொடுக்குற பிரசாதம். இது வச்சுட்டு அப்புறமா அடுத்து ஒரு தெய்வம் போகல, அதுவும் சேம் இப்படி தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான். பேசு, தமிழ் பேசு. என்ன பேசுறது, அவளுக்கு இவ்வளவுதான் தெரியும். நான் என்ன பேசினாலும் புரியாது. நான் இப்போ தமிழ்ல பேசிட்டு இருந்தேன். இவங்க கிட்ட கேட்டா நல்லா இருக்கா என் தமிழ்னு கேட்டா, நீங்க பேசுன தமிழா கேக்குறாங்க. பூஜை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த பூஜை பாஷணமூர்த்தி கோலான்னு சொன்னால பூத்த கோலான்னு, அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ಸುರಿಕಾಣ್ಮಕ್ಕೆ ಬರವತ್ತೆ ಕೆಲ ಗ್ರಾಮಾಡು ಉಜ್ಜಂದರೆ ಅವರಿಗೆ ಭಾಗ್ಯ ಶುಭಾಶಯ ನೆಮ್ಮದಿ ಕೊಡಗಾಕು ಜೀವಿತ ಕೀರ್ತಿ ಬಂದು ಹೊಣೆ ಬರ ಅಂತ ಕಾತೊಂದೆ ಅವ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಯಥಾರ್ಥ ಕೊಡುವಂತ ನಂಬಿಕೆ ಈ ಕೊಟ್ಟು ಎನ್ನ ನೆನವರಿಕೆ பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுதான் பிரசாதம். நான் நேற்று சொன்னேன்ல, நேற்று அந்த கஞ்சி சட்னி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சிக்கன் சொல்றேன்ல, அந்த மாதிரி இது பாயில்ட் ரைஸ், சிக்கன் கறி, அப்புறம் சிக்கன் சுக்கான்னு சொல்லுவோம் நம்ம. இது சிக்கன் சுக்கா, இதுதான் பிரசாதம் இங்க. ஆனா அந்த டெம்பிள்ல நான் ஃபர்ஸ்ட் போனால அந்த டெம்பிள் மட்டும் வெஜ் தான். இங்க வந்தா நான்வெஜ் தான். இதுதான் பிரசாதம். அவங்க பிரசாதம் பண்ணும்போது டேஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அதோட டெம்பிள்ல இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரயுஷி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பிரயுஷி ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಅಲ್ಲ, ಹ್ಯಾಪಿನಾ ಅಂತ ಕೇಳಿದ್ದು. ಚಿಕನ್ ಚೆನ್ನಾಗಿತ್ತಾ? ಸೂಪರ್ ಹೇಳು. பாத்தீங்கல்ல பூஜை எவ்வளவு நல்லபடி முடிஞ்சிடுச்சுன்னு.
நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்புறம் சாமி வந்துட்டு என்கிட்ட பேசினதாகட்டும், அவங்க எனக்கு ஒரு மாதிரி தைரியம் கொடுத்துருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா என் பேர் சொல்லிட்டு நீ என்னை கும்பிடு, கண்டிப்பா நான் உனக்கு வந்து உன் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தைரியம் போதும் எனக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்புறம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேருக்கு தான் சொன்னது, நிறைய பேருக்கு சொல்லலை. வந்தவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இங்கே கோலான்னு சொன்னா, பூத்த கோலான்னு சொன்னாலே யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. சொன்னவங்க கண்டிப்பா வந்துடுவாங்க. நான் அதுதான் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆச்சு நான் வேண்டுது. இப்போதான் அது பூஜை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பூஜை அவங்க சொல்லியிருக்காங்க. என் பின்னாடி அவங்க இருக்காங்க, அந்த தைரியம் எனக்கு இருக்கு. என்ன நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நான் இவங்களோட ஆசீர்வாதம் எடுத்துட்டு தான் நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அந்த தைரியம் எனக்கு இருக்கு. இவங்க என் பின்னாடி இருக்காங்க, என்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு. அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட ஊரு, இதுதான் என்னோட ட்ரெடிஷ்னல். அப்புறம் கரெக்டான வேர்டு எனக்கு சொல்ல தெரியல, என்ன சொல்லணும்னு. சாமி நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா நம்ம எங்கேயும் நமக்கு கீழே வீழ விட மாட்டாங்க. நம்ம கை பிடிச்சிட்டு எப்பவும் நம்மள நிற்க வைக்கிறாங்க. அந்த தைரியம் எனக்கு இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த மாதிரி என்னோட ஊர், என்னோட கல்ச்சர் உங்களுக்கு காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையும் எனக்கு ப்ரௌட் ஃபீல் பண்றேன். இது என்னோட கல்ச்சர்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நேத்தே சொல்லியிருந்தேன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு எனக்கு தெரியும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த பூஜை ஆகும்போது அப்பவும் சொன்னேன், உங்க மனசுல ஏதாவது வேண்டியதை வச்சுக்கோங்க, சொல்லிக்கோங்க. அம்மா பேர் சொல்லிட்டு கண்டிப்பா நிறைவேறும். உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் நல்லா பண்ணட்டும். நீங்க ஃபேமிலியோட ஹெல்த்தியா ஹாப்பியா நிம்மதியா இருங்க. அதுதான் நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கும் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. உன் பின்னாடி நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தைரியம் எனக்கு இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டெப் நான் எடுத்துட்டு போகும்போதெல்லாம் அம்மாவோட பேர் நினைச்சுக்கிறேன். அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு அந்த தைரியம் வந்துடுச்சு. இத்தனை நாள் நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனிமேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அதுக்காக தான் உங்களை நம்பி நான் இப்போ புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன், லைஃப் ஆஃப் திவ்யா ஸ்ரீதரன்னு. கண்டிப்பா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் வீடியோ பண்ணணும், அப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டும். தேங்க்யூ. நன்றி.